என்னோட கிச்சன்ல பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த வாட்டர் ட்ரைனர் மேட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஷேர் பண்றேன். ஸோ இதுல ப்ளஸ்ன்னு பார்த்தா இது ரொம்பவே காம்பாக்டான ப்ராடக்ட், ஸ்டோரேஜுக்கு அதிக ஸ்பேஸ் தேவையில்லை. இந்த மேட்ல நிறைய பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணிக்கவும் முடியும். வாட்டர்ஸ் எவ்வளோனாலும் நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கணும். ஃப்ளோர்ல வந்து வாட்டர் எதுவும் சிந்தாது. ஃபைனலா சிங்க் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி முடிச்சதும் இந்த மேட்ல இருக்க பாத்திரம் எல்லாத்தையும் வேற ஒரு பேஸ்கெட்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். பிகாஸ் இந்த இடம் வந்து கொஞ்சம் கிளம்சியா இல்லாம இருந்துச்சுன்னா கிச்சன் வந்து பாக்குறதுக்கு எப்பவுமே நீட்டா இருக்கும். டேப் வாட்டர் உப்பு தண்ணியா இருந்துச்சுன்னா மேட் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒயிட் காஸ்ட் மட்டும் ஃபார்ம் ஆகும். பிகாஸ் இது வந்து பிளாக் கலர் மேட்டுன்றதுனால. ஃபைனலா கிளீனிங் ஒர்க்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா மேட்ல இருந்து தண்ணி எல்லாம் வடிகிறதுக்காக இந்த டேப்ல ஹேங் பண்ணி விட்டுருவேன். ஸோ நல்லா ட்ரை ஆயிடும். டேப் யூஸ் பண்ணாத பட்சத்துல இந்த மாதிரி வந்து ஹேங் பண்ணிடுவேன். இல்லைனா இந்த சிங்க்ல ஒரு கார்னர்ல வந்து ஹேங் பண்ணி விட்டுருவேன். இந்த ப்ராடக்ட் கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். இதுல டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸும் அவைலபிள் இருக்கு. நாளைக்கு வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.